வெல்கம் டு முதலீட்டு பார்வை. இன்னைக்கு நம்ம வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மல்டி கேப் விசஸ் ஃப்ளெக்ஸி கேப் பத்தி பார்க்க போறோம். இந்த ரெண்டு மியூச்சுவல் ஃபண்டுமே மல்டி அண்ட் ஃப்ளெக்ஸின்னு சொல்ற அந்த டெர்மினாலஜில ஒரே மாதிரி மீனிங்கை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு சில டிஃபரன்ஸ் அதனுடைய அவுட்புட் பெர்ஃபார்மன்ஸையும் ரிஸ்கையும் நிர்ணயிக்குது. வாங்க அதை பற்றிய தகவல்களை இந்த ஒளிபரப்புல பார்க்கலாம். மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் உட்பட டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கம்பெனிஸ்ல டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் செய்யப்படுது. இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபண்ட் மேனேஜர்ஸ் கம்பெனி சைஸை மட்டும் பார்க்காம அதனுடைய க்ரோத் பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணி முதலீடு செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. இப்படி எல்லா வகையான கேபிட்டலைசேஷன் கம்பெனிஸ்லையும் முதலீடு செய்யப்படுறதுனால பேலன்ஸ்டு ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வகையான மியூச்சுவல் ஃபண்டின் முக்கிய குணாம்சங்கள்னு சொல்லணும்னா அதனுடைய அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃபண்ட் மேனேஜருக்கு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல ஷிஃப்ட் பண்ணி, அதாவது மாற்றி அமைத்து முதலீடு செய்யக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்குது. இந்த அடாப்டபிலிட்டி பல்வேறு சந்தை சூழல்களில் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் தொடர்பான சில ரிஸ்கை குறைக்கிற அதே நேரத்தில் லார்ஜ் கேப் ஃபண்டோட கம்பேர் பண்ணும்போது அதிக ரிட்டர்ன்ஸ் கொண்ட சாத்தியக்கூறுகளை கொடுக்கறதுனால இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைல் மாடரேட் ஆனதுன்னு சொல்லலாம். ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லா வகையான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கம்பெனிஸ்லையும் ப்ரீ டிஃபைன் லிமிட்ஸ்ன்ற கட்டுப்பாடுகள் இல்லாமல் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ல முதலீடு செய்கிறாங்க. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி சாதகமான மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மற்றும் growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயன்படுத்திக் கொள்ள உதவுது. டைனமிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை விரும்பக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இது அட்ராக்டிவான முதலீடுன்னு சொல்லலாம். இந்த ஃபண்டுடைய முக்கியமான குணாம்சங்கள்ல ஒன்று ஃபண்ட் அலோகேஷன் ஃப்ரீடம். நடைமுறையில் இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன், இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் மற்றும் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி சிறப்பாக செயல்படும்னு எதிர்பார்க்கப்படுற துறைகள் அல்லது நிறுவனங்கள்ல ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த வகையான அலோகேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபண்டுடைய ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்றது மட்டும் இல்லாம மார்க்கெட் டவுன் டர்ன்ஸ், அதாவது சந்தை வீழ்ச்சியின் போதும் அதன் தொடர்பான ரிஸ்க்கை குறைக்க உதவுது. ட்ரெடிஷ்னல் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஹை ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியலை கொடுக்கக்கூடியதாகவும் டைவர்சிஃபை அப்ரோச்னால ரிஸ்கை மேனேஜ் பண்றதுனாலையும் இந்த ஃபண்டுடைய ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைல் பொதுவாக ஃபேவரபிளா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஃபண்டுலையும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னு சொல்லணும்னா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. மல்டி கேப் ஃபண்டில் ப்ரீடிட்டர்மைண்ட் அலோகேஷனை, அதாவது முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் முதலீடு செய்யப்படுது. இந்த ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச்சுங்கிறது ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ரிஸ்க் மற்றும் growth ஆப்பர்ச்சுனிட்டிஸை பேலன்ஸ் செய்ய அனுமதிக்குது. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஸ்டாக்ஸ்லையும் ப்ரீடிட்டர்மைண்ட் அலோகேஷன் என்ற வரைமுறை இல்லாமல் முதலீடு செய்யக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குது. இதனால ஃபண்ட் மேனேஜர்ஸ் மார்க்கெட் சேஞ்சஸ் மற்றும் வளர்ந்து வரும் முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள உதவுது. ரெண்டாவது, ரிஸ்க் டாலரன்ஸ். மல்டி கேப்ஸ் ஃபண்டில் பொதுவாக மாடரேட் ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைலை கொண்டதா இருக்கிறதுனால பேலன்ஸ் ரிஸ்க் ஏற்க விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு ஏற்றதாக இருக்கும். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் விரைவாக செல்லும் செயல்திறன் காரணமாக மார்க்கெட் கரெக்ஷன் இல்லைனா பாதகமான சந்தை சூழல்களில் சாத்தியமான இழப்புகளுக்கு வழிவகுத்தாலும் சாதகமான சந்தை நிலைமைகளில் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடியதுனால அதிக ஆபத்து சகிப்புத்தன்மை கொண்ட முதலீட்டாளர்களுக்கு சரியானதாக இருக்கும். இந்த ரெண்டு ஃபண்டுடைய பர்ஃபார்மன்ஸும் ஃபண்டு மேனேஜர்ஸுடைய ஸ்கில்ஸை பொறுத்தது. மல்டி கேப் ஃபண்ட்ஸில் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி முதலீடு செய்யப்படுறதுனால மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் உடைய புரிதல் என்பது தேவைப்படுது. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸில் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோவை விரைவாக மாற்றி அமைக்கும் செயல்திறன் கணிசமாக பாதிக்கப்படுறதுனால மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் மீதான டிபெண்டன்சி அதிகமாக இருக்கு. அதனால சிக்கலான மார்க்கெட் கண்டிஷன்ஸ்லையும் திறமையாக மேனேஜ் பண்ற ஃபண்ட் மேனேஜர்ஸ் மேல நம்பிக்கை இருந்தா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு தகுந்ததா இருக்கும். கடைசியா இன்வெஸ்டர்ஸுடைய ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி பேலன்ஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் விரும்புகிற இன்வெஸ்டர்ஸ் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் லோவர் வாலட்டாலிட்டியை பேஸ் பண்ணி மல்டி கேப் ஃபண்ட்ஸுக்கு விருப்பம் தெரிவிக்கலாம். ஹை ரிட்டர்ன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை விரும்புகிற இன்வெஸ்டர்ஸ் அது ரிலேட்டடான ரிஸ்கையும் ஏற்க விருப்பம் உள்ளவங்க ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸுக்கு விருப்பம் தெரிவிக்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ரெண்டு ஃபண்ட்ஸுமே நீண்டகால முதலீடுகளுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இண்டிவிஜுவலுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசனை கவனமாக கருத்தில் கொண்டு அவருடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் லாங் டேர்ம் க்ரோத்தை பேஸ் பண்ணி சரியான ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்கணும். முக்கியமான மற்றொரு தலைப்பில் நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.